மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்கள் வீட்லயும் தலைவர்கள் வீட்லயும் எத்தனை இடங்களில் நீங்கள் சோதனை நடத்தி இருக்கிறீர்கள்? அதே போன்று என்டிஏ அதிமுக தலைமையிலான அதிமுக வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள், பாமக வேட்பாளர்கள், அமமுக வேட்பாளர்கள் அவங்க வீட்லயும் அவங்க தலைவர் வீட்லயும் எத்தனை ரைட் பண்ணிருக்கிறீங்க? இதை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் சிடி பிடின்றாங்க, அவங்க எல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். இந்த வெள்ளை அறிக்கை வந்தாவே எவ்வளவு காழ்ப்புணர்வோடு டெல்லி தலைமை தமிழ்நாட்டு தேர்தலை பயமுறுத்தவும் தலைவர்களை முடங்க செய்யவும் செய்திருக்கிற உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியும். என்னுடைய அன்பான இந்த புகைப்படத்தில் இருக்கிறதெல்லாம் யாரு? எந்த அதிகாரிகள்? இந்த அதிகாரிகள் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா? மறைக்கிறாங்கல்ல உண்மைய. நாங்க எங்க ரைடே நடத்தல, போவே இல்ல, கம்ப்ளைண்ட் வேற புகார் கொடுக்கறாங்கல்ல, நாங்க போகாதத போனதா சொல்றாங்க. இப்ப நான் எல்லா புகைப்படமும் கொடுக்கறேன், ஹார்ட் டிஸ்க் வந்து ஒப்படைக்கிறேன். எந்த நான் கேட்கிறேன், நீங்க சோதனை பண்ணுங்க, தப்பு கிடையாது. சோதனை பண்ணத மக்களிடமோ பத்திரிகையாளர் தெரிவிச்சீங்களா? ஏன் தெரிவிக்கவில்லை? ஏன் சொல்லல? சொல்லுங்க. இதுல என்ன ரகசியம் இருக்கு? சொல்ல வேண்டியதானே. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில இன்னார் வீட்டுல ரைடு பண்ணோம், இங்கெல்லாம் போனோம், சர்வேலன்ஸ் நீங்க சொல்றீங்க, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது, போனோம்னு சொல்ல வேண்டியதானே. என்னவோ நடக்காத நான் சொன்னதாவும் இந்த அதிகாரிகள்லாம் யாரு? காவல்துறையா அங்க நிக்குது? எப்படிங்க நான் நேரடியா உன்னை குத்தல, சைட்ல தான் குத்துன, பின்னாடி குத்துனேன்னு சொல்லலாமா? இப்ப மல்லிகார்ஜுன கார்கே எதுவோ சொல்லிட்டாருன்றதுக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லாம் ரிப்ளை கேட்கிறாங்க. அவர் என்ன சொன்னாரு? ஜனநாயக நாட்டில் ஒரு பக்கம் டெரரிசம், இன்னொரு பக்கம் அதிகாரிகளை வச்சு மிரட்டுறது, இதுக்கு பேரும் டெரரிசம் தான் சொன்னார். என்ன சொன்னார் அவர் அன்னைக்கு? இப்ப இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இவங்க எல்லாம் தாங்குவாங்களா? அவர் கிராமத்தில் இருக்க மக்கள், வயசானவங்க எல்லாம் சோதனைன்ற பேர்ல வீட்டுல போயிட்டு இப்படி அட்டூழியம் பண்ணீங்கலாம், இவங்க எல்லாம் தாங்குவாங்களா? இன்னும் அடுத்தது ஒண்ணு இருக்கு, இன்னும் 2 நாள்ல வரும் தேர்தல். இப்பதான் நேற்று முடிஞ்சிருக்கு. சுங்காசத்திரத்துல, சிறுமாங்காடுல இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, ரோட்ல நடக்க வச்சு கூட்டிட்டு போனது அந்த தலைவரை, அதுவும் வருது.